ஹாய் ஹலோ வெல்கம் பேக் டு ஜெடிகே கிச்சன். இன்றைக்கி கோதுமை மாவு வச்சு ரொம்பவே சூப்பராக பிரேக்ஃபாஸ்ட் இல்லை ஸ்நாக்ஸுக்கு இந்த ரெசிபி செஞ்சு பாருங்கள். இது செய்கிறதுக்கு ஒரு 5 நிமிஷம் தான் ஆகும். ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். அதுக்கு நான் 1 கப் கோதுமை மாவு எடுத்திருக்கேன். தேவையான அளவு உப்பு ஆட் பண்ணிக்கோங்க. கொஞ்சமாக எண்ணெய் ஆட் பண்ணிக்கோங்க. நான் ஒரே ஒரு ஸ்பூன் மட்டும் சுகர் ஆட் பண்ணியிருக்கேன். நான் 1 கப் காய்ச்சின பால் எடுத்து இது கொஞ்சம் கொஞ்சமாக ஆட் பண்ணிவிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கிறேன். 1 கப் பாலையும் நான் கொஞ்சம் கொஞ்சமாக ஆட் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கோங்க. நான் திரும்ப ஒரு 1/4 கப் பால் எடுத்திருக்கேன், அதையும் உள்ள ஆட் பண்ணிக்கிறேன். நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. நான் 2 முட்டை எடுத்திருக்கேன், அதை நல்லா உடச்சி வச்சுக்கோங்க. அதையும் நம்ம மாவு கூட ஆட் பண்ணிக்கலாம். நான் கொஞ்சமாக மஞ்சத்தூள் ஆட் பண்ணிக்கிறேன். நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. நமக்கு மாவு இந்த கன்சிஸ்டன்சியில் இருக்கிற மாதிரி பார்த்து கலக்கி எடுத்துக்கோங்க. ஒரு பேனில் கொஞ்சம் எண்ணெய் ஊற்றிக்கோங்க. எண்ணெய் நல்லா சூடாந்துக்கு வருமா நம்ம கலக்கி வச்சுருக்க மாவு எடுத்து ஒரு கரண்டி எடுத்து ஊற்றிக்கிறேன். மேலே லைட்டாக எண்ணெய் இல்லை நெய் ஆட் பண்ணுறதுனா கூட ஆட் பண்ணிக்கலாம். ஒரு பக்கம் வந்ததுக்கப்புறமா திருப்பி போட்டு இன்னொரு பக்கம் வேக வச்சுக்கோங்க. இதுக்கு நம்மளுக்கு சைடிஷ் எதுவுமே தேவையில்லை. குழந்தைங்கள்லேருந்து பெரியவங்க வரை எல்லாருமே விரும்பி சாப்பிடுவாங்க. ஒரு தடவை நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். இது செய்கிறதுக்கு ஒரு 5 நிமிஷம் போல தான் ஆகும். ஆனால் டேஸ்ட் ரொம்ப நல்லாயிருக்கும். நீங்களும் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். என்னோடய சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்யூ.